Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து column level and table level constraints. ஏற்கனவே நான் ஒரு வீடியோல வந்து இத பத்தி சொல்லி இருக்கேன். செக் constraint யூஸ் பண்ணி column level constraint எப்படி பண்ணலாம், table level constraint எப்படி பண்ணலாம்னு சொல்லிருக்கேன். பட் அங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. டெஃபினிஷனை வந்து நான் வந்து கிளியரா கொடுக்கல, கொஞ்சம் தப்பா கொடுத்துட்டேன். ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இப்போ வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்னா என்னன்னு சொல்லி கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்னா என்னன்னா, காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தட் ஆர் அட்டாச்டு டு எ சிங்கிள் காலம். அதாவது ஒரே இப்போ வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன் இருக்குது, ஸ்டூடெண்ட் ரிலேஷன் இருக்குது. ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் நமக்கு ரோல் நம்பர் இருக்குது, மார்க்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரோல் நம்பருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். They are used to determine whether a proposed value for a column is valid or not. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ரொம்ப இது இருக்குது, ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதாவது ரோல் நம்பர், நேமு, மார்க்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் நான் ரோல் நம்பருக்கு வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்றேன், நேமுக்கு வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்றேன், மார்க்ஸ்க்கு வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கேன். பட் இது எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காலமுக்கும் நான் இண்டிவிஜுவலாக டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்படி நான் சொல்லும் போது அது காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். இல்லைனா நான் என்ன சொல்லலாம், எனக்கு ரோல் நம்பர் மட்டும் ப்ரைமரி கீயாக வச்சுருங்க, எனக்கு நேமுக்கு எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் வேண்டாம், ப்ளஸ் மார்க்ஸுக்கும் எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் வேண்டான்னு சொன்னால் நான் ரோல் நம்பரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த காலமை மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுவும் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டு தான். ஸோ ஒரு காலமை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அதனால they are used to determine whether a proposed value for a column is valid or not. சரியா? ஸோ அது எந்த கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. Column constraints are great for expressing requirements that are limited to a single field. ஸோ காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வெறும் ஒரு காலத்துக்கு மட்டும், எனக்கு இப்போ நான் என்ன சொன்னேன், ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ எனக்கு ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் கொடுக்கணும், அது நான் ரோல் நம்பருக்கு மட்டும் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஸோ எனக்கு 3 ஆட்ரிபியூட்ஸ் இருந்தும் நான் வந்து ஒரே ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு மட்டும் அதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்க டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது நான் என்ன பண்ணலாம், காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டை சூஸ் பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் they attach the constraint condition directly to the column involved. ஸோ அந்த காலமுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டைரெக்டாக அந்த காலமுக்கு மட்டும் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் வேணும்னு நம்ம சொல்லிக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் இதில் வந்து ப்ரைமரி கீ, நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் இன்ட் ப்ரைமரி கீ நேம் வேர்கர் ஆஃப் 25ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் ரோல் எனக்கு 2 காலம் இருக்குது. என்னென்ன காலம் இருக்குது, ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது. ரோல் நம்பரோட டேட்டா டைப் இன்டீஜர், நேமோட டேட்டா டைப் வேர்கர். ஸோ இப்போ நான் வந்து ரோல் நம்பருக்கு வந்து ப்ரைமரி கீ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ நான் ரோல் நம்பருக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னால், ஸோ இதை வந்து நான் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லலாம். ஏன்னா வந்து நான் இங்கே வந்து ஒரு காலமுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கன்ஸ்ட்ரெயின்ட் வேணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இது காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் இன்ட்டு ப்ரைமரி கீ நேம். ஸோ அதனால் இது வந்து டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. இது காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் தான். இங்கே வந்து திருப்பி அதே தான், நான் அந்த ப்ரைமரி கீ கான்செப்டை வேறு மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஸோ ரோல் நம்பர் இன்ட் இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் வச்சு டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு காலமுக்கு மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ரோல் நம்பர் காலமுக்கு மட்டும்தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். சரியா? நேம்க்கு நான் எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் வைக்கல, ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த காலமுக்கு மட்டும் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் அகெயின் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காலம் லெவல், இதையும் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லலாம். ரோல் நம்பர் கொடுத்தாச்சு, ஓகேவா? ரோல் நம்பர் கொடுத்துட்டேன், மார்க்கும் கொடுத்துட்டேன். மார்க் கொடுத்துட்டு நான் மார்க்கில் மட்டும் இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு மார்க் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் செக் கொடுத்துட்டு மார்க் வந்து 40 கிரேட்டராக இருக்கணும், ஆனால் லெஸ் தேன் ஈக்குவல் டு 100 இருக்கணும். அதை நான் எந்த காலமுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்? மார்க் காலமுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் இது என்னது? இது வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ் ஆல்மோஸ்ட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் அ காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் கேன். அதுவும் அதே மாதிரி தான், காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் மாதிரி தான் அதுவும். பட் கேன் அடிஷ்னலி எக்ஸ்பிரஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் இன்வால்வ் மோர் தென் ஒன் காலம் அப்படின்னு சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி எடுத்துருக்கான்னா, இப்போ நான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு ரோல் நம்பர் கொடுத்துட்டேன், மார்க் 1 கொடுத்துட்டேன், மார்க் 2 கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் மார்க் 1 அண்ட் மார்க் 2க்கு வந்து நான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், மார்க் 1 அண்ட் மார்க் 2க்கு சேர்த்து நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் செக்னு சொல்லிட்டு ஒரே இதில் நான் கொடுத்துருவேன். மார்க் 1 காலமுக்கும் ஒரே இதாக கொடுத்துருவேன், மார்க் 2 காலமுக்கு ஒரே செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி மார்க் 1 மார்க் 2 காலமை நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணிடுவேன். ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படின்னா டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை நான் வந்து மோர் தென் 1 காலமுக்கு யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதை தான் வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்பிரஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் இன்வால்வ் மோர் தென் 1 காலம். ஒரே ஒரு காலமுக்கு மட்டும் சொல்லாமல் ஒரே கன்ஸ்ட்ரெயின்ட்டை நான் வந்து ஒரே கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி 2-3 காலமுக்கும் நான் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் attached to a specific column, table constraints are defined as a separate component of the table and can reference any of the table's columns. So அதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஒரே கன்ஸ்ட்ரெயின்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ காலம்ஸை வேணாலும் வந்து இது செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து சொல்லிடுறாங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற ரிலேஷன் கொடுத்துருக்கேன், ரோல் நம்பர் வந்து இன்டீஜர் கொடுத்துட்டேன், மார்க் வந்து இன்டீஜர்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ண போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் செக் கன்ஸ்ட்ரெயின்ட். இங்கே வந்து என்ன சொல்கிறேன், ஏற்கனவே நம்ம எத்தனை காலம்ஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. என்னென்ன காலம்ஸ் இருக்குது, ரோல் நம்பர் இருக்குது, மார்க் இருக்குது. ஸோ நான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரோல் நம்பர் வந்து நல்லா இருக்கக்கூடாது, மார்க்கும் அப்புறம் மார்க்குங்கிறது இன்னொரு காலம் அண்ட் இதை யூஸ் பண்ணி என்ன சொல்கிறேன், மார்க்கும் வந்து 40க்கு கிரேட்டராக இருக்கணும், 40 அல்லது 40 கிரேட்டராக இருக்கணும். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், 2 மல்டிபிள், இந்த காலமும் இது ரோல் நம்பருங்கிறது ஒரு காலம், மார்க்குங்கிறது ஒரு காலம். ஸோ மல்டிபிள் காலம்ஸ்க்கு என்ன பண்ணுறேன், ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை மல்டிபிள் காலம்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். சரியா? இப்போது கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அதே தான். ஸோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்கேன், ஒர்க் ஆகுதான்னு. ஓகேவா? ஸோ ஒர்க் ஆகுது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற ரிலேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரிலேஷனில் நான் இதுதான் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்ல போகிறேன், டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின் இதுதான் சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு ரிலேஷன் இருக்குது, அந்த ரிலேஷனில் ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது. சரியா? இப்போ வந்து நான் வந்து மார்க்ஸுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணும்போது நான் மார்க்கை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த காலமுக்கு மட்டும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷன் கொடுக்குறேன். நான் வேறு எந்த காலமையும் நான் இன்வால்வ் பண்ணலை. மார்க்ஸ் இன்ட் செக்
மார்க்ஸ் வந்து 40 கிரேட்டராக இருக்கணும், கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 40 இருக்கணும், லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 100 இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு இந்த ஸ்பெசிஃபிக் காலம்க்கு மட்டும் நான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து திருப்பி எனக்கு இங்கே நான் வந்து டிசைட் பண்ணுறேன் எனக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் செக். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரோல் நம்பருக்கும் நேமுக்கும் நான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரோல் நம்பர் எனக்கு என்னது, ரோல் நம்பருங்கிறது ஒரு காலம், அதே மாதிரி நேமும் வேறு ஒரு காலம். ஸோ இந்த 2 காலமுக்கும் நான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஒரே செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை இந்த 2 காலமுக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி நான் அப்ளை பண்ணுவேன், ரோல் நம்பர் என்ன சொல்வேன், கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் செக் ரோல் நம்பர். ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ண சொல்லையா, ரோல் நம்பர் இஸ் நாட் நல், ரோல் நம்பர் நல்லா இருக்கக்கூடாது, நேமும் நல்லா இருக்கக்கூடாது, அண்ட் நேம் இஸ் நாட் நல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் காலம்ஸ், ரோல் நம்பரும் சரி நேமும் சரி 2 டிஃப்ரெண்ட் காலம்ஸ்க்கு ஒரே கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஒரு செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மல்டிபிள் காலம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அது டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஏதோ ஒவ்வொரு காலம்க்கு நம்ம சிங்கிளாக அப்ளை பண்ண கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணும் போது அது காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து டெஃபினிஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அது பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை வந்து எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் அதை பார்க்கலாம். டெஃபினிஷனுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸோ இனிமேல் இன் ஃப்யூச்சர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கொடுக்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.